சினிமா அந்த நடிகர் இரவு நேரத்தில் அந்த சினிமாவை தவிர்த்த பிற நேரங்களில் அவர் எப்படி இருப்பார் என்பது சினிமா துறைக்கு நன்றாக தெரியும். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இது உண்மை. இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. சினிமாவில் உள்ளவர்கள் இப்படி இருப்பார்கள். அந்த ஷூட்டிங் பேக்கப் என்ற வார்த்தைக்கு பின்பாக அவருடைய வாழ்க்கை எந்த முறையில் இருக்கிறது என்பது சினிமா துறையை பற்றி நன்கு அறிந்த நபர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அணில் குஞ்சுகளும் இந்த தற்கொலைகளும் அந்த சினிமாவில் பார்த்த அந்த பிம்பத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் கற்பனையான ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு இந்த கூட்டம் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எவர்களுக்கும் கொள்கை அறிவு இல்லை, எந்த தலைவரை பற்றியும் தெரியவில்லை, எத்தனை தொகுதியின் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று கூட தெரியாது, யார் யாரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி இருக்கிறது தகுதியான ஆட்கள் நம்மிடம் இருக்கிறார்களா என்று கூட அவர்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் தற்குறிகளாகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிஸ்டர் விஜய், நீங்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி மற்றும் உங்களுடைய ஏதோ ஒரு சில வாக்குகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு அந்த கவர்ச்சி வழிவகுக்காது. ஆட்சி அமைத்தாலும் நிலைத்து நிற்பதற்கு உங்கள் அறிவு உதவாது. உங்கள் கூட இருக்கிறவர்கள் எவருக்கும் அந்த சிந்தனை, புலமை, தமிழ் ஆர்வம், இந்த மொழி மீது உள்ள அக்கறை எதுவும் இல்லாத ஒரு அறிவாளிகள் இல்லாத ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு கட்சி நடத்த நினைக்கிறீர்கள். தவறு. 2026 தேர்தலை விட்டு விடுங்கள். நீங்க உண்மையிலேயே உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும், மொழி ஆர்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த இனம் மண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்தவர்களும் நம் கட்சி உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இந்த இனத்தின் மீது, இந்த மண் மீது, மக்கள் மீது உள்ள பிரச்சனைகளில் தெளிவாக வந்து சேர வேண்டும் என்று நினைத்தால் இந்த 26 தேர்தலை மறந்து விடுங்கள். அடுத்து 31 வருகிறது, 37 வருகிறது, எத்தனையோ தேர்தல் வரும். உங்களுக்கு வயது ஒன்றும் பெரிதாக ஆகவில்லை. உங்கள் இயக்கத்தின் தோழர்கள் எல்லாருமே அணில் குஞ்சுகளும் இளம் விடலை பருவத்து பையன்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை முதலில் இளைஞர் பற்றவை பாசறைகளை உருவாக்குங்கள், அவர்களுக்கு அறிவை புகட்டுங்கள், இந்த மொழியும் மண்ணும் இனத்தின் மீதான காதலை அவர்களுக்கு ஏற்பட செய்யுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் உங்களுக்கான திறமைசாலிகளை, நீங்கள் விரும்பும் திறமைசாலிகளாக வருவார்கள். இந்த அரசியலுக்கு பொருத்தமான நபர்களாக அவர்கள் இருப்பார்கள்.